இருக்கின்றோம். கேள்வி இருந்தா கேளுங்க, பதில் சொல்றேன். அதிமுக விட்டுட்டேன். அதாவது பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை ஓட்டுறதுக்கு தான். அதனால ஒரு பேயா ஓட்டிட்டு இருக்கேன். இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன். அதனால இத்தனை பேய் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது. ஒரு பேயா போய் தான் வரணும். ஏன்னா இந்த பேய்கள்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து 70 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை. தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு. தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லை. காரணம் இந்த பேய் தான். அதனால இந்த வேதாளம் ஒரு பேயா தொத்திக்கிட்டு வர்றேன். இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றேன். பொறுத்துருங்க. 10 பேர் வந்து எரிக்கிறாங்கன்னா ஏன்னா 4 பேர் 5 பேர் எரிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல 10 பேர் வந்தாங்க, திருநெல்வேலியில் 6 பேர் வந்தாங்க. அந்த உருவ பொம்மையை தூக்குறதுக்கு 4 ஆளு வந்திருக்கிறாங்க. வந்து உருவ பொம்மையை எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணா, நான் செல்வ பெருந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா? இல்லை. அதற்கான தரவுகளை வெளியிட்டிருக்கேன். அவர் குண்டா சட்டத்துல கைது செய்யவில்லை, கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்றாரு, அதுவும் போய். அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அதுவும் போய். தமிழகத்தினுடைய காங்கிரசினுடைய வரலாறு இவ்வளவுதான். இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ்காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமா நிறைய பேர் முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டு, அண்ணா இதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி, இதைத்தான் அகில இந்திய தலைமையில தொடர்ந்து சொன்னான் அவர் தலைவராக போட்டாங்க. மூத்த முக்கியமான பாரம்பரியமிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேர் தொலைபேசியில் எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு 6 பேர் திருவுருவ பொம்மையை இதை கொண்டு வந்து எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எரிக்கிட்டுங்கன்னா அதெல்லாம் மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். விக்கிரவாண்டி தேர்தலில் சாட்டை துறையினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் முதலமைச்சரை தப்பா பேசுறது, கருணாநிதியை தவறா பேசுறது கைது செய்திருக்காங்க. இது ரொம்ப தவறுங்கண்ணா. சும்மா சாட்டை திருமுருகனவரை சும்மா கைது பண்றதுல என்ன அர்த்தம்னா, காவல்துறை இந்த வீரத்தை எங்க காட்டணும்னா, ஒரு பக்கம் தமிழகத்துல கூலிப்படைகள் ரவுடிகள் வெளியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க மேல காட்டணும். அதையெல்லாம் காட்டாம சும்மா சாட்டை திருமுருகன் என்ன பேசினார் ஏதாச்சும் ஒன்று பேசுறாருன்னா திரும்ப வழக்கு போட்டு, குறிப்பாக இந்த சாட்டை துரைமுருகன் அவர்களை டார்கெட் பண்றது இது நல்லா இல்லைண்ணே. இது ரொம்ப அசிங்கம். அவர் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்வதற்கு கருத்துரிமை இருக்கு. கருத்துரிமையை கருத்தா எதிர்கொள்ளுங்க. அப்படியே திமுக காரங்க பாப்பாங்களாமா, எல்லாம் பாருங்க ஒரே மோட சாப்பிட்றேன். திமுக தொண்டம் போய் எஃப்ஐஆர் கொடுப்பானாமா, அதை 24 மணி நேரத்தில் நீங்கள் நானே எஃப்ஐஆர் கொடுத்தா 1 வருஷ நாள் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் திமுக தொண்டனை கொடுத்தோன்னே ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் வந்து சாட்டை திருமுருகனை கைது பண்ணி மறுபடியும் சிறைக்கு அனுப்புவாங்க. இது வாடிக்கையாக இருக்கு. இதை கண்டிப்பது மட்டுமல்ல, காவல்துறை ஒரு முறை தங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும். எத்தனை காலத்திற்கு திமுகவினுடைய ஏவல் துறையாக காவல்துறையில் சில பேர் பணிபுரிவாங்க. அதனால் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சரியான நேரத்தில் தக்க பாடம் புகட்டுவாங்க என்று நான் நம்புகின்றேன். வேறங்க என்ன? Okay, sir. Thank you. Madam, I spoke to English yesterday. Yeah. Madam, there are a lot of crowd. அப்படியே எடுத்துங்க மேடம். இந்த கேமராவை நான் பார்க்குறேன். மேடம், உங்க கேமரா சொல்லுங்க, நான் பார்க்குறேன். என்ன அந்த கேமராங்களா? நன்றிங்கண்ணா, ரொம்ப